கோவையில் 100 கிலோ எடையிலான 3.5 கிலோமீட்டர் தேசிய கொடியுடன் மாணவர்கள் பொதுமக்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடினர். நாட்டின் 68வது சுதந்திர தினம் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கோவையில் 100 கிலோ எடை கொண்ட தேசிய கொடியை 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பிடித்து நின்று மரியாதை செய்தனர். 68 நிமிடங்கள் நடந்த இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய கொடி உருவான விதம் குறித்து அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். கோயம்புத்தூர்ல எல்லா கம்யூனிட்டி சேர்ந்த யுனிவர்சல் பிரதர்ஹுட் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எஃபர்ட் எடுத்திருக்காங்க. வெறும் ரெக்கார்ட்கா இல்லை, பட் உண்மையிலே இட் இஸ் தேர் பிலீஃப் தட் அந்த ஃபீலிங் ஆஃப் யூனிட்டி தான் நம்ம வே டு டெவலப்மெண்ட். இது 3.5 கிலோமீட்டருக்கு கொடி வச்சிருக்காங்க. இது முதல்ல கேரளால நடந்துச்சு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு. இங்க 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை பண்றதுக்காக நடந்துட்டு இருக்கு. இதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறதே பெருமையா இருக்கு. இது எனக்கு கிடைச்ச வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த தடவை நடந்தாலும் நாங்கன்னு மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ நிறைய பேர் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். 3.5 கிலோமீட்டர் தூரத்தை 68 நிமிடங்களில் தேசிய கொடி பிடித்து மரியாதை செய்த இந்த நிகழ்ச்சி கின்னஸ் சாதனையாக கருதப்படுகிறது. இதில் பொதுமக்கள் பலர் ஆர்வமாக பங்கேற்றனர்.